சார் இவரோட மட்டும் சார் இங்கே பாருங்க சார். எடுங்க அப்படியே இருங்க. குடும்ப படம் பூங்கா சொன்னீங்களே. ஓகே கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கட்டப்பா, கேமரா வருது கட்டப்பா. கொஞ்சம் கீழே இருக்குண்ணே, ஃபேஸ் மாதிரி. ஹீரோயின் இங்க பாருங்க சார். சண்டை போட்டு போட்டோ எடுக்கணும் சார். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி வந்துருங்க சார். எல்லாரோட முகம் சரியா தெரியல சார். முருகன் ஸ்மைல். வாழ்த்துக்கள் மேடம். இந்த படத்தில் என்ன கேரக்டர்? இது வந்து நான் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் ஃப்ரெண்ட். அவர் 2 ஷார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் பேர்? சந்தனா. வாழ்த்துக்கள். சும்மா ஜஸ்ட் ஏதாவது போஸ்ட் பண்ணுங்க. சாரி, ஏதாவது போஸ்ட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், சும்மா நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க, வாங்க வாங்க. பூங்கா மண் மீது சொர்க்கம். மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சொர்க்கத்தை காணலாம். 4 பசங்க அந்த பிரச்சனையோடு ஒரு பூங்காக்கள் நடக்கிற கதை தான் இந்த பூங்காவுடைய படம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் பூங்கா ஆர் ராமு லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கீதாஞ்சலி லெனினிய செல்வன் சார்பில் திண்டுக்கல் பாலசுப்ரமணியம் நடிகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் KP தனசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள கலைமாமணி ஜாக்குவார் தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கில்டு பிரசிடென்ட் லவ் டுடே இயக்குனர் பாலசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாவா சுந்தரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ பில்டர்ஸ் வெங்கட்ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் RH அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹீரோ கௌஷிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சசிதயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் அகமது விக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக பாலிய காலத்து கதையை பூமி பெருவெளியில் கனமான மரங்களும் கரையும் பறவைகளும் பூக்களும் புல்லும் நிறைந்த பூங்காவில் ஒரு கதையை படமாக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் பூங்கா ஆர் ராமு லட்சுமி அவர்களையும் கீதாஞ்சலி லெனினியன் செல்வன் தயாரிப்பில் வெற்றி இலக்கினை எட்டும் வரை ஒன்றாக பயணிக்கும் தயாரிப்பாளர் அவர்கள் சார்பில் திண்டுக்கல் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 2 தயாரிப்பாளர்களையும் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம்.
நாளைக்கு பாருங்க சார், நாளைக்கு பாருங்க. இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் பூங்கா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இங்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய கலைமாமணி திரு டாக்டர் ஜாக்கோ தங்கம் அவர்களையும், லவ் டுடே இயக்குனர் திரு பாலசேகரன் அவர்களையும், நடிகர் திரு ஜாவா சுந்தரேசன் அவர்களையும் மற்றும் அனைத்து நண்பர்களையும், தொலைக்காட்சி நண்பர்களையும், பத்திரிகை நண்பர்களையும், யூடியூப் சேனல் நண்பர்களையும் மற்றும் ஏனைய துறை சார்ந்த அனைவரையும் பூங்கா குழுவின் சார்பாக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேல் போராடி இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அது எனது நண்பர், எனது சகோதரர் திரு KP தனசேகர் அவர்களுக்கு எங்கள் பூங்காக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னையும் முதலாக திரையிலே காட்டியமைக்காக அன்பு அண்ணன் சகோதரர் KP தனசேகரை என்றும் மகிழ்ச்சியோடு நான் எங்கள் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் ஒரு வெங்கட் என்ற கேரக்டரில் நடித்துள்ளேன். என்னை முதலாக படமாக்கிய அன்பு அண்ணன் திரு ஆர்கஸ் அசோக் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முதலாக மேக்கப் போட்ட திரு ராவ் அவர்களையும், என்னை முதலாக டப்பிங் பேச வச்ச திரு ராஜன் இன்ஜினியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து துறை கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக கடமைப்படுகிறேன். எனது அன்பு தம்பி திரு மணிகண்டன் அவர்கள் மூலமாக சார் எனக்கு 4 ஆண்டுகளாக கூட பிறந்த சகோதரன் போல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பயணமே இந்த பூங்கா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூங்கா படம் ஆரம்பத்தில் சிறு இடையூறுக்கு பின் தொடர்ந்து இதுவரைக்கும் வந்திருக்கினால் மீண்டும் அதைத்தான் கூறுவேன். மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள் தான் காரணம். அதற்கு இடையிலே மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராம் அவர்கள் நாங்கள்லாம் கீழே நின்று இருக்கும்போது அப்படி தூக்கி ஒரு கையை தூக்கி மேலே இழுத்து விட்டார். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த 4 நண்பர்கள், 2 காதலர்கள், இதற்குள் ஒரு வில்லன். இதை எப்படி சொல்வது? பொதுமக்கள் எப்படி இதை புரிந்து கொள்கிறார்கள்? ரோட்டில் 2 பேர் நடந்துட்டு போனாவே அது யாரும் நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு ஆண் ஒரு பெண் நடந்துட்டு போனாவே அது அக்கா தங்கையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளோம். அதுதான் இந்த கதை. இந்த கதை மிக அருமையாக சொல்லியிருக்கார். நம்மகிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக அருமையாக சொல்லியிருப்பார் நம்ம டைரக்டர் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.